இந்த 2026 ஒரு பிரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காகனா உங்களோட தேவைக்கேற்ப மாதிரி ஒரு பிரிண்டரை நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் அண்ட் ஹோம் யூசேஜுக்கும் ஆஃபீஸ் பிஸ்னஸ் யூசேஜுக்கும் தனித்தனியாக பிரிச்சிருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக நான் ஸ்னாப்சீ அகாடமிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு கலர் பிரிண்டர் பார்க்கலாம். Canonல G2730 மாடல் தான். இந்த பிரிண்டர் யார் யாருக்குன்னா வீடு, ஆஃபீஸ், ஸ்கூலுக்கு இந்த பிரிண்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி 20லேருந்து 30 பிரிண்ட் எடுப்பீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். Canon G சீரிஸ் பிரிண்டர்லேயே இது பேஸ் மாடல் 2023 லான்ச் ஆனது. இதில் பிரிண்ட், ஸ்கேன், காப்பி பண்ணிக்கலாம். பேப்பர் சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா A4, A5, A6 அண்ட் லெட்டர் லீகல்னு பேப்பர் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இங்க் செட்டில் ஒரு தடவை இங்கு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா பிளாக்ல 6000 பேஜஸும் கலரில் 7000 பேஜஸும் எடுக்கலான்னு கம்பெனி சொல்கிறாங்க. பட் அது A4 ஷீட்டில் 50% பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் அது பாசிபிள். ஆக்சுவலாக ஒரு பிரிண்ட் ஃபுல் பேஜ் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இங்கு ஃபில் பண்ணால் 2000 பேஜஸ்லேருந்து 3000 பேஜஸ் வரைக்குமே நீங்கள் எடுக்கலாம். பட் அது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் அவுட் தகுந்த மாதிரி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். Canon G சீரிஸ் பிரிண்டர் எல்லாத்துலேயுமே பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனாலே இந்த பிரிண்டரோட வெயிட் 6 கிலோ வரைக்குமே இருக்குது. இந்த பிரிண்டரோட ட்ராபேக் என்னென்னா ஒய்ஃபை ஆப்ஷன் கிடையாது அண்ட் ஆட்டோ டூப்ளெக்ஸும் கிடையாது. இந்த ஆட்டோ டூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் கேபிள் மூலமாக தான் நீங்கள் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நெட்வொர்க் ஆப்ஷன் இல்லாதனால மொபைலேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்க முடியாது. இந்த Canon 2730ங்கிறது பேஸ் மாடல். ஸோ இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸை கட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 rupees கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. Canon அஃபிஷியல் சைட்டில் செக் பண்ணும்போது இந்த ப்ரைஸ். இந்த பிரிண்டரோட இங்க் பார்த்திங்க அப்படின்னா கூடவே வந்துடும். இங்க் காலி ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். இங்கோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா G71. இந்த Canon 2730 பிரிண்டரை விட ப்ரைஸ் குறைவாக இருக்கிற பிரிண்டர் அப்படின்னா அது Canon Pixma G2010 பிரிண்டர் தான். ஸ்பெக் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இது 2018 லான்ச் ஆன மாடலுங்கிறனால பிரிண்டர் கொஞ்சம் ஸ்லோவாக பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஸ்பெக் எல்லாமே ஒன்று தான். இந்த G2010 பிரிண்டர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,800 ஸ்டார்ட் ஆகுது. Canon 2730 பிரிண்டர் 2 வருஷம் வாரண்டியோட வந்துடும். இதுவே எங்களுக்கு ஒய்ஃபை சப்போர்ட்டோட வேணும்னு கேட்டிங்கன்னா Canon Pixma G3770 இந்த மாடல் இருக்குது. 2730 பிரிண்டருக்கும் 3770 பிரிண்டருக்கும் ஒய்ஃபை அண்ட் ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேமாக தான் இருக்கும். வீட்டில் அண்ட் ஆஃபீஸில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல்லேருந்து கூட நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த பிரிண்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 வருது. இதுவே G3012 மாடல் இருக்குது. இது 2018 லான்ச் ஆனது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,500 கிட்ட வருது. பட் இது பழைய டெக்னாலஜி. பட் இதில் ஒய்ஃபையும் இருக்குது. இது நீங்கள் பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா மட்டும் இந்த பிரிண்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவே வேறு பிராண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்சானில் EcoTank L3216 ஆல் இன் ஒன் பிரிண்டர் இருக்குது. பட் இதில் ஒய்ஃபை ஆப்ஷன் கிடையாது. இந்த பிரிண்டர் லைட் யூசேஜ் பிரிண்டர் தான். டெய்லி 10லேருந்து 20 பேஜஸ் எடுப்பீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு பிரிண்டராக இது இருக்கும். ஒரு ஃபுல் செட் இங்கில் 4000 பேஜஸ் எடுக்கலான்னு கம்பெனி சொல்கிறாங்க. பட் யூசேஜை பொறுத்து பேஜ் வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா புவராக தான் இருக்குது. 3.2 கிலோ கிட்ட வருது. பட்ஜெட் அண்ட் மினிமம் யூசேஜ்னா மட்டும் நீங்கள் எப்சான் பிரிண்டர் சூஸ் பண்ணுங்கள். Epson L3216 பிரிண்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 சேல் ஆகுது. இது ஆன்லைன் ப்ரைஸ். எப்சான்லேயே ஒய்ஃபை மாடல்னு பார்த்தீங்கன்னா L3252 மாடல் இருக்குது. அண்ட் EcoTankல L3260 பிரிண்டர் இருக்குது. இந்த 2 மாடலுமே ஒய்ஃபை ஆப்ஷனோட வரும். பட் L3260 பிரிண்டர் மட்டும் LCD டிஸ்பிளேயோட வரும். ஸ்பெக் எல்லாமே ஒன்று தான். பட் ஒய்ஃபை ஆப்ஷன் வித் LCD டிஸ்பிளேயோட வருது. Epson L3252 மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 Epson L3260 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16,500 சேல் ஆகுது. இதுவே ஆல் இன் ஒன் பிரிண்டர்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, ஒய்ஃபை அண்ட் ஆட்டோ டூப்ளெக்ஸ் இது எல்லாமே சேர்த்து Canonல 2 பிரிண்ட் இருக்குது. ஒன்று Canon Pixma EcoTank G4780 பிரிண்ட் இருக்குது. இது ஹை குவாலிட்டியில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். G71 இங்க்குங்கனால ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது 3000லேருந்து 4000 பிரிண்ட் வரைக்குமே ஃபுல் பேஜில் வரும். இந்த பிரிண்டரோட கொஞ்சம் ஹெவி யூசேஜ் பிரிண்ட்ரு மந்த்லி 1000 பேஜஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் அண்ட் கடைகளுக்கு இந்த பிரிண்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு பிரிண்டர் பார்த்தீங்கன்னா Canon Pixma 3780 பிரிண்ட் இருக்குது. இந்த பிரிண்டர் சேம் ஸ்பெக் தான். பட் இதில் உங்களுக்கு ADF ஸ்கேனர் மட்டும் வராது. மற்றபடி பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, ஒய்ஃபை, ஆட்டோ டூப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்துடும். ADF ஸ்கேனர் தேவையில்லாதவங்க மட்டும் இந்த பிரிண்டர் சூஸ் பண்ணிக்கலாம். G4780 பிரிண்டரை விட 3780 பிரிண்டர் ப்ரைஸ் குறைவு தான். பட் இதில் பிரிண்ட் குவாலிட்டி எந்த விதத்துலையும் சேஞ்சஸ் கிடையாது. 2 பிரிண்டருமே 2 வருஷம் வாரண்டியோட வந்துடும். சில பேருக்கு ஃபேக்ஸ் அனுப்புகிற ஃபெசிலிட்டிஸோட வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு Canon Pixma G4770 இந்த பிரிண்டர் கரெக்டாக இருக்கும். Canon பிரிண்டர்லேயே ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால ப்ரைஸ் எக்ஸாக்டாக என்னென்னு எனக்கு தெரியல. வேணா உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க.
எப்சானில் இதே ஸ்பெக், அதாவது ஸ்கேனு, பிரிண்ட், காப்பி, வைஃபை, ஆட்டோ டூப்ளெக்ஸ் இது எல்லாமே சேர்த்து எப்சானில் EcoTank L4360 பிரிண்ட் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கிறனால மொபைல்லேருந்து கூட நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்க முடியும். பிரிண்ட் குவாலிட்டியுமே சூப்பராகவே இருக்குது. பிரிண்ட் ஆகிற ஸ்பீடுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 பிரிண்ட்டு பிளாக் கலரில் எடுத்துக்க முடியும். இதுவே கலர் அப்படின்னா 8 பேஜ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் எப்சானோட பில்டு குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிண்டர் அப்படின்னா எப்சான் L4360 பிரிண்டர் தான். ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 பிரிண்டர் எடுப்பீங்க அப்படின்னா எப்சான் கரெக்டாக இருக்கும். ஆஃபீஸ் யூஸ்க்கு அண்ட் லாங் டேர்முக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்சான் பிஸ்னஸ் மாடலில் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு டிப்பு, நீங்கள் எந்த மாடல் பிரிண்ட் வாங்கினாலும் சரி, இல்லை எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி, பிரிண்ட் ரொம்ப நாள் பிரிண்ட் எடுக்காமல் வைக்காதீங்க. மினிமம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு பிரிண்ட்டாவது நீங்கள் எடுக்க பாருங்கள். அப்போனா தான் பிரிண்டரோட ஹெட்டு ஹெல்த்தியாக இருக்கும்.